பொதுவா எல்லாரோட கதையும் அவங்கவுங்க கிட்ட இருந்தா ஆரம்பிக்கும். ஆனா என் கதை இவன் கிட்ட இருந்து. இவன் வேற யாரும் இல்ல, என் டாக்டர் சத்யா. இப்ப கோமால இருக்கான். கூட பிறந்தவனு கூட எவனும் ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு கொடுத்து இந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டான். யாரா இவனு பாக்காதீங்க, நான் தான். பொதுவா கோமால இருக்கிற பேஷண்ட் எப்படா குணமடைவாங்கன்னு டாக்டர் தான் டென்ஷன்ல இருப்பாரு. ஆனா இங்க சீனே வேற. இங்க கோமால இருக்கிற டாக்டர் எப்படா குணமடைவாருன்னு நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப இவரால எனக்கு தான் காரியம் ஆகணும். எங்க ஊரோட இயற்கை, வீட்டோட அழகு இதெல்லாம் தனித்தனியா காட்ட நேரம் இல்ல. அதான் எப்படி. இவருதான் வராக சாஸ்திரி, என் அப்பா. இவரை பிரம்மஞானின்னு தான் சொல்லணும். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட ஜெயிக்கணும்னு நினைச்சா வாழ்க்கையில தோத்து போயிடுவான். ஆனா பொண்டாட்டிக்கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற உன்னதமான கருத்தை உணர்ந்தவர் இவரு. இது என் கூட போறதா அக்கா. பெரிய லெவல்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சவ. ஆனா பாவம், அப்பா அம்மா பேச்ச தட்ட முடியாம சொந்த மாமாவையே கட்டிக்கிட்டா. அம்மா பசிக்குது. இதோ இது எங்க அக்கா பொண்ணு சம்மன்வி. நம்பர் 2 ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. போய் பாட்டி கேளுடி. பாட்டி? பாட்டின்னு உடனே தான் ஞாபகம் வருது. இந்த பாட்டி என் அம்மாவோட அம்மா. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு அவங்க தான் காரணம். உயிரோட இருக்கும்போது இந்த இடத்துல தான் குத்த வச்சு உக்காந்து இருப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறமும் இங்கேயே இருந்து நடக்கிறதையெல்லாம் பார்த்து சிரிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இங்க கீழே உக்காந்து கிளியோபெட்ரா லெவலுக்கு ரெடி ஆகுறாங்கல்ல எங்க அப்பாவோட அம்மா. ஆண்டாளு தெய்வ பக்தி ரொம்ப அதிகம். வீடே பத்தி எரியுது, வெளியே வாங்கன்னு சொன்னா கொஞ்சம் இருடா வரேன். விளக்கேத்திட்டு தான் எந்த வேலையும் செய்வேன். அம்மா கிட்ட பால் வேணும்னு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. கொஞ்சம் இருமா, கொடுக்குறேன். இவங்க தான் எங்க அம்மா அமிர்தவல்லி. எங்க ஃபேமிலியே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்க. அவங்க அம்மா எப்படியோ அதை விட 2 மடங்கு அதிகம். இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது. என்னோட முடிவு தான் இறுதி முடிவா இருக்கணும். எங்க அம்மா வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தா அது அப்படியே பலிக்கும். நான் சொல்றது கொஞ்சம் ஓவரா கூட தெரியலாம், நீங்களே பாருங்களேன். உனக்கு கண்டிப்பா ஆம்பளை புள்ள தான் பிறப்பான். பையன் தாமா பிறந்திருக்கான். உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சுடுத்து. எங்க கொடை எடுத்துட்டு போங்க. நல்ல வெயில் அடிக்குதே. அத்தை, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா போதும். அது வரைக்கும் இது அத்தையோட வேலை. என்ன நீ பையனுக்கு வேலை கிடைச்சிச்சுல, நீங்களும் அண்ணனும் பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம்ல. எனக்கு தெரியும் அதெல்லாம் எப்போ பேசணும்னு. முதல்ல உன் பொண்ணுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண கத்து கொடு. அவளும் அவளோட முகரக்கட்டையும் டிவில கண்ட ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து நம்மளோட ஆச்சாரத்தையே குழி தொட்டி புதைக்கிறீங்க. லாஸ்ட் பால் 2 ரன் சிங்கிள் அடிச்சிருந்தா கூட டிராடா. டேய் கிருஷ்ணா, எல்லாமே இப்போ உன் கையில தான்டா இருக்கு. மாமா வெற்றி செய்ய அவங்கள. டேய் மாப்ள, கண்டிப்பா ஜெயிக்கணும்டா. அண்ணா லாஸ்ட் பால் 2 ரன்ஸ். டச் பண்ணீங்கன்னா ஓடி வந்துருவேன். போடா. என்னத்த அவுட் ஆயிட்டனா? என்னடா அப்படி பாக்குறீங்க? டெண்டுல்கர் அவுட் ஆகுறது இல்லையா? ஏதோ நான் மட்டும் தான் அவுட் ஆகுற மாதிரி. யாருடி இவன்? ஆளு பார்க்க கத்தி மாதிரி இருக்கான். அவங்க அம்மா அருவமனை மாதிரி இருப்பாங்க. பொண்ணுங்க யாரா ஊருக்கு புதுசா? அமிர்தா அம்மாவோட பையன். என்ன ஓகேவா? என்னது அவங்க பையனா? அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? மாமா வந்துட்டாரு. ஆடிய தங்கம். சாக்லேட்ஸ் யாருக்கு வேணும்? பிள்ளைங்களுக்கு கிருஷ்ணன் இருந்துட்டா அதுங்க அப்பா அம்மாவையே அதுங்க மறந்துருங்க. கிருஷ்ணனுக்கு பிறக்க போற பிள்ளைங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ண பிள்ளைங்களா இருக்கும். அங்கேயே நில்லு. முதல்ல நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கட்டிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வா. பாட்டி, நான் கோவில இருந்தா வரேன்.
கோவில்ல இருந்து வரியா? நெத்தில எதுவும் இல்லையே. கோவில் என்ன ஸ்டிக்கர் போட்டா குடுக்குறாங்க? அழிஞ்சு போயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். நீ அந்த களவாணி பயல்களோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடிட்டு தான் வந்திருப்ப. இப்படியே ஆத்துக்குள்ள வரக்கூடாதுடா. குளிச்சிட்டு வான்னு சொன்னா கேளுடா. எத்தனை வாட்டி தான் குளிக்கிறது? அம்மா பாருங்கம்மா. அவன் தான் கோயில்ல இருந்து வரேன்னு சொல்றான்ல. கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு வீட்டுக்குள்ள அனுப்புங்க. லைட்டா தெளிக்கணும். தெளிங்க. மரம் மாதிரி இப்படி நின்னுட்டே இருந்தா எப்படி தளிக்கிறது? குனி. சரி, செஞ்சு தொலைக்கிறேன். தெளிங்க. இதான் தெளிக்கிறதா? நீங்கெல்லாம் என்னைக்குதான் திருந்த போறீங்களோ? அம்மா, புளியோதரை ரெடி ஆயிடுச்சாமா? சக்கரை பொங்கல் பண்ணிருக்காங்கடா. வேண்டான்னு கேட்டாலும் அவளுக்கு பொங்கல், நான் வேணும்னு கேட்டாலும் புளியோதரை கூட கொடுக்க மாட்டீங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. வாய மூடுறா. அவ புள்ளத்தாச்சியா இருக்கா. அவ கூட என்னடா போட்டி உனக்கு? புள்ளத்தாச்சிங்கிற பேர்ல நொறுக்கு நொறுக்குறா. போன வாட்டி புள்ளத்தாச்சியா இருந்தப்போ 21 கிலோ வெயிட் ஏறிட்டா. குழந்தை பிறக்கும் போது 1.5 கிலோ வெயிட் கூட இல்ல. அப்ப அந்த 20 கிலோவை யார் தின்னா? அம்மா பாருங்கம்மா, கண்ணு வைக்கிறாமா. இங்க பாரு, சும்மா அவ கூடயே சண்டை போடாத. நீ போய் ரெடியாவு, பஸ் வர நேரம் ஆச்சு. கட்டிக்க. அம்மா, நீங்களா? அம்மா, என் பேச்சு கேளுமா. ஒரு டிக்கெட்டுக்கு இத்தனை லக்கேஜ் ஒத்துக்க மாட்டான். நீ போய் சீட்ல உட்காரு. யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நானும் பாக்குறேன். இந்த ஊறுகாய் பொடிலாம் அங்கேயே கிடைக்கும். நான் அங்கேயே வாங்கிக்கிறேமா. நீ எங்க வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டுருவ. ஆனா உங்க மாமா அப்படி இல்ல. கொஞ்சம் சுத்தம் இல்லைன்னா அந்த மனுஷன் எதையும் தொடக்கூட மாட்டாரு. பாவம் அவரு. இவ்வளவு நாளா அங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகேமா சாஸ்திரிவாள். க்ஷேமமா இருக்கு. வேலை கிடைச்சு கொடுத்தா ஊர் பேரை நிலநாட்டணும். நான் என்ன ஒலிம்பிக்ஸ்க்கா போறேன்? வேலைக்கு தானே. நல்லா நாட்டுறாங்க ஊருக்கு. வரமா. நில்லுடா. என்ன பாட்டி? என்ன இவ்வளவு அவசரம்? ஐயோ. அம்மா அம்மா, இவ்வளவு லக்கேஜ் ஏத்த முடியாதுமா. ஏய், நீ என்ன பேசுற? என்ன? இல்ல சார், இவ்வளவு ஏத்த முடியாது. பேசுற நீ? ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. இவன் புதுசு, இவனுக்கு எதுவும் தெரியாது. ஏய், இவங்கள யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க? மகிழ்மதி சிவகாமி அம்மா மாதிரி இந்த ஊருக்கு இவங்க. அப்படியா? ஆமா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அடேய் கிருஷ்ணாச்சாரி, என்ன? உனக்கு ஏற்கனவே கூச்ச சுபாவம். ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா டிரைவரை வண்டி நிறுத்த சொல்லி போயிட்டு வந்துரு. அப்படியே அடக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன்னா வயிறு தாண்டா வலிக்கும். நீ சொல்லுவியா இல்ல நான் சொல்லிட்டு போட்டுமா? எனக்கு வரும்போது நானே போய்க்கிறேன். நீங்க போங்க பாட்டி. மாமா, பிக்கப் பண்ண வர சொன்னல, மறந்துட்டீங்களா? இவ்வளவு தீ நானே தூக்கிட்டு வந்தேன். எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. என்ன மாமா, நல்ல தூக்கமா? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஏண்டா, நான் உனக்கு என்ன வேணும்? மாமா. மாமா சொல்றத மச்சான் கேட்கணுமா இல்ல மச்சான் சொல்றத மாமா கேட்கணுமா? அக்கா கொடுத்தா மட்டும் போதுமா? ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேல? சரி, சமைக்க தெரியுமா உனக்கு? அம்மா ஊறுகாவும் பொடியும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க மாமா. நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா. எதுக்கு இவ்வளவு அவசரம் உனக்கு? பொறுமையா கவர்மெண்ட் ஜாபே ட்ரை பண்ணலாமே. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும் மாமா, உங்களை மாதிரி. அம்மா. என்னடா வீட்டுக்கு போயிட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அவர்கிட்ட போன் கொடு. குடுக்குறேமா. மாமா. ஆமா. அத்தை, கிருஷ்ணா வந்துட்டான் அத்தை. நான் பாத்துக்கிறேன் அத்தை. அவனை ஓம் பொறுப்புல தான் அவனை விட்டு வைக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஓகே அத்தை, ஓகே அத்தை. அத்தை அத்தை, உங்க பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறேன் அத்தை. நல்லா இருக்கு. இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா சிக்னல் கிடைக்காது. இப்படி குனிஞ்சா கிடைக்குமா மாமா? மாமா, KFCனா காரக்குடி புளிச்சக்கீரை சட்னி. எங்க ஆபீஸ் ஆண்ட ஒரு செட்டிநாடு பிராமின் ஹோட்டல் இருக்கு. அங்கதான் தினம் சாப்பிடுறது. பிராமின் ஹோட்டலா? மாமா, காரக்குடி புளிச்சக்கீரை சட்னினா KPC தானே? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு சீரியஸா பாக்குறீங்க? அந்த ஓனருக்கு பீனா ஆகாது. அத F வச்சுக்கிட்டாரு. KFC. ஆபீஸ்க்கு டைம் ஆகல? உங்களுக்கா மாமா? ஓவரா பேசாதடா. ஓ, எனக்கா? ஓகே. அழகான
போல பெண்கள் தான் இதயம் பேசும் வழியோ கண்கள் தான் பார்வையாலே கவிதை உண்டாகும் மௌனத்தாலே ஒரு பாஷை தினம் நெஞ்சில் துள்ளு இளமை பாடும் பாடல் கேட்டேனே இதமாய் நானும் சூடாய் ஆனேனே மெல்ல மெல்ல மோகம் உண்டாகும் மின்னல் போலே புதுவேகம் தினம் நெஞ்சில் மோதி எங்கும் அலைப்பானோ நெஞ்சில் இன்பம் மீறி பொங்காதா ஆசை மோகம் தன்னை தாராதா Sweetheart, with a beautiful heart. I'm flat. அவ்வளவுதான் விழுந்துட்டேன். நீ என்னடா இங்க மண்டே தானே உனக்கு ஜாயினிங்? இன்னைக்கு தான் நல்ல நாளா அம்மா சொன்னாங்க. வேலை கொடுத்த கம்பெனியோட ஒப்பீனியனுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டீங்களா? அம்மாவுக்கும் பையனுக்கும் என்ன தோணுதோ அதான் செய்வீங்களா? என்னடா கல்யாணம் முடிவாயிடுச்சா? அப்பாயின்மெண்ட் லெட்டர்க்கா இது? இதுவும் அம்மா பண்ண வேலை தானா? இல்ல பார்ட்டி ஐடியா. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அம்மா கிட்ட பேசுங்க. வேண்டாண்டாப்பா, நான் தான் ஒத்துக்கிட்டல, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். போலாம். ஓம் விநாயகரே போற்றி. இன்னைக்கு பொழுது நல்லா போகணும். போதும் திரும்புங்க. ஹாய் கைஸ். உங்களுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் வேணும்னு சொன்னீங்கல்ல? எஸ். இதோ இவர்தான் கிருஷ்ணா. விளையாடிக்கோங்க. ஓ சாரி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ வில் டேக் a leave. ஏதோ தப்பா இருக்கு. முதல்ல அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். நல்லா இருக்கா? சமத்தியா இருக்குண்ணா. எந்த ஊரு? கோபாவரம், வெஸ்ட் கோதாவரி. கிரி, சித்தூர். சேம் ஸ்டேட், 3 capitals. இங்க நம்ம ஆளுங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? நீயும் நானும் தான். இந்த மூக்குல கை வச்சிருக்கானு அவன் இந்த ஊருக்காரன் தான். நமக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஓ, இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் கொச்சு கொச்சு ஒத்தாய பேட்ச், ஹிந்திக்காரங்க. அதுவும் அங்க வளைஞ்சிட்டு இருக்காங்க பாரு. நைஸ் ஷாட், தேங்க்ஸ் ப்ரோ. ஆமா, நம்ம ஆளுங்கள எத்தனை பேர் போடு? பாத்தியா மாமா? என்ன ப்ரோ வந்தா நிக்க பொண்ணுங்களை பத்தி விசாரிக்கிற, என்ன விஷயம்? ப்ரோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, அப்படியே சும்மா கேஷுவலா நம்ம கொலீக்ஸ்ங்கிறதுனால கேட்டேன். யாரா கொலீக்ஸ்? சீனியர் புரோகிராமருங்க. இன்னைக்கு ஜாயின் ஆன ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரெய்னர் நீ. அப்படின்னா அந்த பியூனுக்கும் செக்யூரிட்டிக்கும் அப்புறம் நீ. பொண்ணுங்க விஷயத்துல காம்படிஷனுக்கு வராத. இங்க மெக்னஸ் கோல்டு படம் போயிட்டு இருக்கு. சும்மா இருக்கு ப்ரோ, எத்தனை பேர் இருக்காங்க? தம்பி நீ மேல் இல்லையா? ஃபோக்கஸ் எல்லாம் உனக்கு ஃபீமேல் மேலயே இருக்கு. கொஞ்சம் ஃபோக்கஸ் இந்த பக்கம் திருப்பி பாரு. இங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டு இருக்கு. எல்லாரும் கச்சிஃபா போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாடியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணுமே. ப்ரோ நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க ப்ரோ, இந்த பொண்ணு மட்டும் எனக்கு தான். ஹாய், how are you? எங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ இருக்கு. நான் கர்ச்சி போட்டேன், என்னோடதுதான். உந்துதா? இது இல்ல, அந்த பொண்ணு என்னோடது. 2 வருஷமா கர்ச்சி போட்டு வெயிட் பண்றேன், துவைக்காம. சாரி ப்ரோ. ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் எல்லா பொண்ணுங்களும் அம்மாவுக்கு பயந்துகிட்டு தெரிச்சு ஓடுச்சுங்க. இங்கயாவது ஏதாவது அமையுமோ அமையாதோ. ஏதாவது செட்டிங் ஆனா நல்லா இருக்கும். கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுப்பா. ப்ரோ டாய்லெட் போலாம் வா ப்ரோ. இங்க யாருக்கு வருதோ அவங்க தான் போகணும். ஆமா, ஏதோ சினிமாக்கு போற மாதிரி கேஷுவலா கூப்பிடுற. சும்மா தான் வர சொன்னேன் ப்ரோ, நான் இங்க புதுசு இல்ல. புதுசா? இதுக்கு முன்னாடி போனதில்ல? ஆனா இங்க போறது ஃபர்ஸ்ட் இல்ல. ப்ரோ ப்ரோ வா ப்ரோ, அர்ஜென்ட்டா வந்து ப்ளீஸ் ப்ரோ வா ப்ரோ. போல இருக்கு, வா போலாம். எனக்கும் வர மாதிரி இருக்கே. ப்ரோ டாய்லெட்டுக்கு போறோம், நீங்களும் வரீங்களா? எனக்கு வரும்போது நான் போய்க்கிறேன். முதல்ல நீங்க எடுத்து போ. நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? தரலாம் பலபலன்னு இருக்கே ப்ரோ. நீட்னஸ்னா இதான் போல இருக்கு. நீங்க சூப்பருங்க. நாம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கோம் இல்ல? பார்த்த மாதிரி இருக்கே, அதான் கேக்குறேன். காலையிலே ப்ரப்போஸ் பண்ணி அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? நான் எப்ப ப்ரப்போஸ் பண்ணேன்? என்ன ப்ரோ இது? ஏன் ஆள்னு சொல்லியும் நீ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கல? சே நான் எப்பயா ப்ரப்போஸ் பண்ணேன்? இல்லனா எவ பண்ணாலா? இங்க பாரு. ஞாபகம் வந்துச்சா? அப்படின்னா அது நீயா? அப்படின்னா பூ நீ தான் கொடுத்தியா? இவ வெக்கத்தை பார்த்தா சாயந்தரமே கல்யாணம் பண்ணிப்பா போல இருக்கு. 2 வருஷமா கரிச்சி போய் வச்சு உன் பின்னாடியே சுத்துன. ஒரு பூ கொடுத்துனா விழுந்துட்ட. எனக்கு நீயும் வேண்டாம், உன் காதலும் வேண்டாம். உன்னை யாரு காதலிச்சது? எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு. ப்ரோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு. 2 பேரும் மேட்சிங் Dress போட்டு வந்தீங்களா?
பாத்ரூம் போகும்போதெல்லாம் உன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப அழுகையே வருது. நான் அங்க போய் அழுதுட்டு இருக்கேன். ப்ரோ ஜிப்போடு ப்ரோ. நீ பேசாத. ஜூனியர்னு உன் மேல கருணை கட்டின சீனியருக்கு ஆப்பு வச்சிட்டியாடா. ப்ரோ நான் சொல்றதை கேளு ப்ரோ. எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்ல. சரி, இனி அந்த பொண்ணை நீ பார்க்காத. 2 வருஷமா அவதான் என் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ ஒரு ஹவுஸ் கீப்பிங். நான் என்னன்னா சாஃப்ட். காலையில அவ சிவில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது இம்ப்ரெஸ் ஆகி என்னையா பண்ண? என்ன பண்ணனு சொல்லு ப்ரோ. சக்கர மாதிரி கமலை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இப்படி போனாலா? சக்கரமா? நம்பிக்கை துரோகி. என்னையே ஏமாத்த பாக்குறியாடா? ஒரே ஸ்டேட்ங்கற இறக்கம் கூட இல்லல. சொல்றா இம்ப்ரெஸ் ஆகி. எக்ஸ்கியூஸ் மீ. காதுல சக்கர மாதிரி ரிங்கு, கருப்பு கலர் முடி, அங்கங்க ஸ்ட்ரைட்னிங் வேற. அந்த மாதிரி பொண்ணு இந்த பக்கம் வந்தாங்களா? அந்த மாதிரியா? நான் பார்க்கல. டாய்லெட் கூட துணைக்கு வந்தனடா. யாள கரெக்ட் பண்ண எப்படா மனசு வந்தது? ஐயோ அவ போயிட்டு இருக்கா ப்ரோ. ரெண்டு வருஷமா கர்ச்சி போட சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. ஆனா 2 நிமிஷத்துல கழிச்சிட்டியாடா. கை நகத்து மேல பட்டாம்பூச்சி வரைஞ்சிருக்கோம். அந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? पटामुची क्या पटामुची क्या बात कर रहे हो क्या चाहिए तुम्हें कौन है यार क्या क्या நீ ஏன்டா காக்கா மாதிரி கத்துறீங்க? கேட்டும் கேட்காத மாதிரியும் பார்த்தும் கண்ணில் படாத மாதிரியும். என்ன மணி சவுண்ட் இது? பக்கத்துல கோயில் கூட இல்ல, சர்ச் கூட இல்ல. உங்களுக்கு கேட்டுச்சா? அந்த மணி சத்தம் கேட்டுச்சுல? ஒண்ணு இல்லங்கற மணி அடிக்குதுங்கற. அந்த பொண்ணுக்கு இந்த மணிக்கு சம்மதம் இல்ல. எதுக்கு அடிக்குது அது? டேய் மேடம். ஓ ஷிட், லேப்டாப் எங்கேயோ விட்டுட்டேன்.